ஒவ்வொரு திருக்குறளையும் அதன் பொருளையும் கூறுவதுடன் அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய ஒரு இனிய தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு அந்த திருக்குறளின் பொருளை இணைத்து விளக்கங்கள் கூறி அத்திருக்குறளின் பொருளை மேலும் விளங்கச் செய்து அந்த திருக்குறளின் சீரிய கருத்தினை இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள மக்களினுடைய நிகழ்கால வாழ்வியல் முறைகளோடு இணைக்கின்ற ஒரு முயற்சி தான் இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கம். அந்த முயற்சியிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் 496. பொருட்பாலிலே அரசியலிலே இடனறிதல் என்கிற அதிகாரத்திலே அமைய பெற்றுள்ள அந்த திருக்குறள், கடலோடா கால்வள் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து, கடலோடா கால்வள் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. அதாவது வல்லமை உடைய கால்களை போன்ற சக்கரங்களை கொண்டு நிலத்திலே ஓடுகின்ற நெடிய உயரமுடைய தேரானது கடலிலே அவ்விதம் ஓட முடியாது. கடலிலே ஓடுகின்ற நாவா எனப்படுகின்ற கப்பலும் கடல் நீரிலே ஓடுவதைப் போலே நிலப்பகுதியிலே ஓட முடியாது என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும். வலிமையுடைய சக்கரங்களை கொண்டிருந்தாலும் தேரானது கடலிலே ஓடாது. கடலிலே வேகமாக பயணிக்கின்ற கப்பலானது நிலத்திலே ஓடாது. எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் அது இருக்க வேண்டிய இடத்தில் இருந்தால்தான் அந்த பொருள் அல்லது அந்த உயிரினம் சிறப்பாக செயல்பட முடியும். இடம் மாறுகின்ற போது செயலற்று போகும், உயிர் போகும் நிலை கூட ஏற்படலாம் என்கின்ற உன்னதமான இந்த திருக்குறளின் கருத்தோடு தொடர்புடைய ஒரு இனிய தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது கவிஞர் கண்ணதாசன் இயற்றியிருக்கிற ஒரு உண்மை பொருந்திய பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது. எந்த ஒரு உயிரினமும் அந்த உயிரினம் உயிர் வாழவும் வளர்ச்சி பெறவும் போராடி வாழ்க்கையிலே வெற்றி பெற்று சிறப்பு பெறவும் தக்க இடத்திலே அது பொருந்தி இருக்கும் போது மட்டுமே சாத்தியம் உண்டாகும். இடம் மாறினால் தடம் மாறி வேறு ஒரு தனது இயல்புக்கு பொருந்தாத இடத்திற்கு செல்ல நேர்ந்தால் அவ்வுயிரினம் சிறப்பு பெறுவது மட்டுமல்ல, உயிருடன் நிலைத்திருக்கவே இயலாத ஒரு நிலை ஏற்பட்டு அழிந்து போகவும் நேரிடலாம். எனவே ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு உயிரினமும் தனக்குரிய தக்க இடம் அறிந்து அங்கே தனது இருப்பை உறுதி செய்து கொண்டால் மட்டுமே நிலைத்திருக்க நீடித்திருக்க சிறப்பு பெற இயலும் என்கிற உயர்ந்த உன்னதமான உண்மையான ஒரு கருத்தினை ஒரு நாயகன் இந்த மக்களுக்கு எடுத்துரைக்கின்ற அந்த புகழ்மிக்க பாடல் வரிகள் இடம்பெற்ற தமிழ் திரைப்படம் 1973 வெளிவந்த ராஜபாட் ரங்கத்துறை. கண்ணதாசனின் அந்த அற்புதமான பாடல் வரிகளுக்கு MS விஸ்வநாதன் இனிமையாக இசையமைக்க TM சௌந்தரராஜன் மிகுந்த உருக்கமாக பாடுகிற அந்த புகழ்மிக்க பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக. தண்ணியிலே மீனுண்டு தரையிலே மானுண்டு மாத்தி வச்சா தீந்து விடும் கணக்கு, தண்ணியிலே மீனுண்டு தரையிலே மானுண்டு மாத்தி வச்சா தீர்ந்து விடும் கணக்கு, மாத்தி வச்சா தீர்ந்து விடும் கணக்கு. தண்ணியிலே மீனுண்டு தரையிலே மானுண்டு மாத்தி வச்சா தீர்ந்து விடும் கணக்கு, மாத்தி வச்சா தீர்ந்து விடும் கணக்கு. எனவே வல்லமை உடைய வலிமை பொருந்திய கால்களை போன்ற சக்கரங்களை கொண்டு நிலத்திலே ஓடுகின்ற நெடிய உயரமுடைய தேரானது கடலிலே அவ்விதம் ஓட முடியாது. கடலிலே ஓடுகின்ற நாவா எனப்படுகின்ற கப்பலும் கூட கடல் நீரிலே ஓடுவதைப் போல நிலப்பகுதியிலே ஓட முடியாது என்கிற இடனறிதல் தொடர்பான இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தினை தெளிவாக அறிந்து உணர்ந்து நாம் சரியான இடத்திலே பொருந்தி இருந்தால் மட்டுமே வாழ்க்கையிலே நிலைத்திருக்கவும் நீடித்திருக்கவும் புகழ் பெறவும் முடியும் என்கிற உன்னதமான கருத்தினை உணர்ந்து அதன்படி செயல்பட்டு வாழ்விலே நிலைப்பையும் உறுதித்தன்மையையும் நீடித்த புகழையும் பெறுவோம். மீண்டும் ஒரு இனிய திருக்குறள் எண் 497. அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு நாம் விரைவிலே மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு ஆராய்ச்சியாளன்
முனைவர் கா. சிவசங்கர். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.